வீடு வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய கனவு, லட்சியமாக இருக்கும். ஆனாக்க நம்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது? நமக்கு வந்து எவ்வளவு லோன் கிடைக்கும்? நமக்கு வந்து மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டா அந்த ஒரு தயக்கத்திலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருப்போம். இதுக்கு வந்து இப்ப நவடேஸ் ப்ரீ அப்ரூவல் லோன் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாப்புலர் ஆயிட்டிருக்கு. இதில என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்க, நமக்கு வந்து வித்தவுட் ப்ராப்பர்ட்டி அதாவது ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை ஆறதுக்கு முன்னாலேயே பேஸ்ட் ஆன் அவர் மந்த்லி இன்கம், நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு லோன் அப்ரூவல் குடுத்துருவாங்க. விச் இஸ் வேலிட் ஃபார் 3 டூ 6 மந்த்ஸ். இது கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நமக்கு வந்து இவ்வளவு தான் லோன் இருக்கும். ஸோ, நம்ம இதுக்கு முன்னால ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து இவ்வளவு பட்ஜெட் வச்சுக்கலாம் அப்படின்னு இருப்போம். இப்போ நமக்கு வந்து ரியாலிட்டி தெரிஞ்சிடுறதுனால, எனக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறப்ப, நம்மளுடைய ஓகே இதுக்குள்ள நாம கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அட்வான்டேஜ் பில்டர் கிட்ட போறப்ப, ஆல்ரெடி எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறப்ப, அவங்களுக்கும் என்ன சரி இவரு கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நெகோசியேஷன்ஸுக்கும் அது கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். சீரியஸா இருக்காரு அப்படிங்கிறப்ப, அவங்களால எவ்வளவு அ கன்செஷன்ஸ் குடுக்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் இது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். ஆ ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நியரஸ்ட் பேங்க்குல போய் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்க, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, நம்மளுடைய சேலரி ஸ்லிப்பு, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு. இத வச்சுக்கிட்டு நம்மளுடைய எம்ப்ளாய்மென்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், நமக்கு ஆல்ரெடி ஏதாவது லயபிலிட்டீஸ் இருக்கா? இதெல்லாம் வச்சு அவங்க வந்து லோன சாங்ஷன் பண்றாங்க. இதில வந்து இன்னொரு அட்வான்டேஜ், சப்போஸ் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் புவரா இருக்கு, நமக்கு வந்து லோன் ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னாக்க, இத வச்சு நம்ம வந்து எங்கெங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். அத விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டு, முதல்லயே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிய டவுன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த ப்ராப்ளம்ஸ் தெரிய வந்ததுனாக்க, நம்ம வந்து பெரிய வி வில் பி இன் சூப். ஸோ, இது வந்து ஒரு பெரிய அழகான கான்செப்ட். இத உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.